வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. இது வந்து நம்ம 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கோர்ஸு. இன்று முக்கியமான டாப்பிக்கு இந்த பேசிக் இங்கிலீஷ் கிராமரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேசிக் இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த டென்சஸ் கிளாஸில் வந்து டென்சஸ்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த இது பேசிக் இங்கிலீஷ் கிராமர் வந்து தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அடுத்து வாக்கியங்களை உருவாக்க முடியும். புரியுங்களா? இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வெரி வெரி இம்பார்ட்டண்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் நண்பர்களே. இப்போ வந்து இன்றைக்கி வந்து டே 3ல் வந்து அடிப்படை ஆங்கிலம் பேசிக் இங்கிலீஷ் கிராமரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்னா ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட். நான், நீங்கள், நாம், நாங்கள், அவர்கள், அவன், அவள், அது, இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா நான் அடுத்து ஆப்ஜெக்ட் அதுக்கு என்ன? என்னை. மீ அதுக்கு மீக்கு என்ன? என்னை. அதே யூ உன்னை, அஸ் எங்களை, தெம் அவர்களை, ஹிம் அவளை, ஹர் அவனை, ஹிம் அவனை, ஹர் அவளை, இட் அதனை. இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனையும் இங்கே பாருங்க, இங்கே ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த டு, கு, டூனா இக்கு, ஃபார்னா காக, வித்னா உடன், ஃப்ரம்னா இருந்து, எபவுட்னா பற்றி. இந்த 5 வார்த்தையை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனையும் இந்த 5 வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் இப்போ வந்து உருவாக்க போகிறோம். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. டூவையும் இந்த மீ எடுத்துக்க. டூ மீன்னா எனக்கு, டூ மீன்னா எனக்கு, டூனக்கு, இப்போ மீன்னா எனக்கு, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா டூ மீ எனக்கு. அதே மாதிரி டு யூ, டு யூனா உனக்கு, புரியுதுங்களா? டு அஸ் எங்களுக்கு, டு தெம் அவர்களுக்கு, டு ஹிம் அவனுக்கு, டு ஹர் அவளுக்கு, டு இட் அதற்கு. இப்போ வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் உருவாக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தஞ்சாவூருக்கு போகிறேன். நான் தஞ்சாவூருக்கு போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்களா? இப்போ ஐனா நான், ஐ கோ, கோன்னா வர்பு, ஐனா சப்ஜெக்ட், கோங்கிறது வர்பு. டூனா கு, எங்க போற? கு. டூனா இங்க என்ன போட்டிருக்கோம்? கு. ஓகேங்களா? கு போட்டிருக்கோம். அதனால வந்து ஐ கோ டு தஞ்சாவூர். ஐ கோ டு தஞ்சாவூர். கு தஞ்சாவூருக்கு வந்துருச்சுங்களா? டு தஞ்சாவூர். இப்ப அறிவுக்கு, அறிவுக்குங்கிறத எப்படி சொல்லுவீங்க? டு அறிவு, டு அறிவு. கல்லூரிக்கு டு காலேஜ். என் அப்பாவிற்கு டு மை ஃபாதர். டு என் அம்மாவிற்கு டு மை மதர், டு மை மதர். டு என் அப்பாவுக்கு நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்த என் அப்பாவுக்கு இருக்கிறத நீங்களே சொல்லுங்க. எப்படி சொல்லணும்னா டு மை ஃபாதர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நண்பர்களே வெரி ஈஸியா உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்க போறேன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸ்ல வந்து நீங்க வந்து இது பண்ண முடியும், கத்துக்க முடியும் நண்பர்களே. இப்ப அடுத்து வந்து இந்த ஃபார், ரெண்டாவது வந்து ஃபார்ங்கிறத வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஃபார் மீ எனக்காக, ஃபார் மீ எனக்காக, ஃபார் யூ உனக்காக, ஃபார் அஸ் எங்களுக்காக, ஃபார் தெம் அவர்களுக்காக, ஃபார் ஹிம்
அவனுக்காக, ஃபார் ஹெர் அவளுக்காக, ஃபார் இட் அதற்காக. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு ஒரு இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் வச்சு பாஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, நான் உனக்காக காத்திருக்கிறேன். ஐ ஆம், ஐங்கிற சப்ஜெக்ட், ஆம்ங்கிறது ஏற்கனவே பியர் சொல்ல பார்த்துருக்கோம். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஃபார்னா என்ன? காக, உனக்காக, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஃபார் அறிவுக்காக, ஃபார் அறிவு, ஃபார் அறிவு. என் அம்மாவிற்காக, ஃபார் மை மதர், மை மதர், ஃபார் மை மதர். என் அப்பாவிற்காக, ஃபார் மை ஃபாதர். என் தம்பிக்காக, ஃபார் மை பிரதர், ஃபார் மை பிரதர். இது மாதிரி நம்ம வந்து ஒரு வேர்டையும் வச்சு இங்கிலீஷில் வந்து நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து இங்கிலீஷில் அடுத்த டென்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த வேர்டு உடன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து வித் மீ, வித் மீனா என்னுடன், உன்னுடன், வித் யூ உன்னுடன், வித் அஸ் எங்களுடன், வித் தெம் அவர்களுடன், வித் ஹிம் அவனுடன், வித் ஹெர் அவளுடன், வித் இட் அதனுடன். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கு நம்ம வந்து இங்க இப்போ ஒரு வார்த்தையை வச்சு நம்ம வந்து இந்த இதை உருவாக்குறோம், இந்த வார்த்தையை. அடுத்து வந்து ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நான் அவனுடன் வருவேன், நான் அவனுடன் வருவேன்ங்கிறதுக்கு ஐ வில் கம் வித் ஹிம். வித் ஹிம் வந்துருச்சா? வித் ஹிம் என்ன? அவனுடன், நான் அவனுடன் வருவேன். ஓகேங்களா? கம் வித் ஹிம்னா அவனுடன், நான் அவனுடன், நான் ஐ வில் கம், நான் வருவேன். யாருடன்? வித் ஹிம், அவனுடன் வருவேன். இதுதான் ஒரு சென்டென்ஸை உருவாக்குற மெத்தடு. அடுத்து வந்து அறிவுடன், வித் அறிவு. என் அப்பாவுடன், வித் மை ஃபாதர். என் அம்மாவுடன், வித் மை மதர். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு நோட்டு எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. ஏன்னா பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமா பயன்படும். இதை வச்சுதான் நம்ம அடுத்த வீடியோவில் 12 டென்சஸ் இருக்கு. அதனால 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அதனால வந்து இதை வந்து நோட்ல ஒரு நோட் பேட் எழுதி வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா யூஸ் ஆகும். நாயுடன், நாய் வித் டாக், வித் டாக். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம்? டூக்கு பார்த்துட்டோம், ஃபாருக்கு பார்த்துட்டோம், வித்துக்கு பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரம்ங்கிற வார்த்தையை வச்சு எப்படி இந்த வேர்டை உருவாக்க போறோம். இப்போ என்னிடம் இருந்துன்னா ஃப்ரம் மீ, ஃப்ரம் மீ. உன்னிடம் இருந்து, ஃப்ரம் யூ. ஓகேங்களா? எங்களிடம் இருந்து ஃப்ரம் அஸ், ஃப்ரம் அஸ். அவர்களிடமிருந்து, ஃப்ரம் தம், ஃப்ரம் தம். அவளிடமிருந்து, ஃப்ரம் ஹர், ஃப்ரம் ஹிம், அவனிடமிருந்து. ஓகேங்களா? அடுத்து அவளிடமிருந்து, ஃப்ரம் ஹர். அதனிடமிருந்து, ஃப்ரம் இட், ஃப்ரம் இட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சென்டென்ஸை மேக்கப் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து சென்டென்ஸை வந்து மேக்கப் பண்ண போறோம். இப்போ வந்து நான்
அவனிடமிருந்து வந்தேன். இருந்து வந்தேன். அவனிடமிருந்து அவனிடம்ங்கிறத விட தஞ்சையிலிருந்து வருகிறேன். நான் தஞ்சையிலிருந்து வருகிறேன். நான் தஞ்சையிலிருந்து வருகிறேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஐ ஐ சப்ஜெக்ட் நான். ஐனா நான். ஓகேங்களா? ஐனா நான். ஐ கம் கம் ஃப்ரம் தஞ்சை. ஓகேங்களா? ஐ கம் ஃப்ரம் தஞ்சை. ஃப்ரம் தஞ்சைனா தஞ்சையிலிருந்து. எது வேணாலும் சொல்லலாம். மதுரை ஃப்ரம் மதுரை, மதுரையிலிருந்து. ஃப்ரம் சென்னை, சென்னையிலிருந்து. ஃப்ரம் ஆச்சாம்பட்டியிலிருந்து. ஃப்ரம் செங்கிப்பட்டியிலிருந்து. இது வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஃப்ரம் வச்சு இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப என் அம்மாவிடமிருந்து ஃப்ரம் மை மதர். என் அப்பாவிடமிருந்து ஃப்ரம் மை ஃபாதர். ஓகேங்களா? இதே மாதிரி சென்டென்ஸ் பாப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எபவுட்டுங்கிற வார்த்தையை வச்சு சென்டென்ஸை நம்ம உருவாக்க போகிறோம். இப்போ எபவுட் மீ என்னை பற்றி. ஓகேங்களா? இப்போ எபவுட் மீன்னா எபவுட் மீ என்னை பற்றி. எபவுட் யூ உன்னை பற்றி. எபவுட் about us எங்களை பற்றி. about them எங்களை பற்றி. about him அவனை பற்றி. about her அவளை பற்றி. about it அதனை பற்றி. இதே மாதிரி ஓனை பற்றியும் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி கற்றுக்கிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸை பார்க்க போகிறோம். நான் அவனை பற்றி, நான் அறிவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் அறிவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். அது எப்படி இங்கிலீஷ் எழுதுறது? ஐங்கிறது சப்ஜெக்ட். நான் ஆன் அறிவு. ஸ்பீக் I am speaking about அறிவு. நான் அறிவை பற்றி பேசிக்கொண்டு, நான் அறிவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது ஒரு சென்டென்ஸ். இதே மாதிரி தான் சென்டென்ஸ். இப்போ ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பி வெர்ப்ஸ். இப்போ ஸ்பீக்கிங்கிறது வெர்பு. எபவுட்ங்கிறது பற்றி. அறிவுங்கிறது ஒரு பெயர். இப்போ அறிவை பற்றி, எபவுட் அறிவு. நான் அறிவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஓகேங்களா? என் அம்மாவை பற்றினா மை about my mother. என் அம்மாவை பற்றி. என் அப்பாவை பற்றினா about my father. என் தம்பியை பற்றி about my brother. எழுதிக்கங்க, ஒவ்வொன்றும் எழுதிக்கங்க. ஓகேங்களா? எழுதிக்கிட்டு தஞ்சையை பற்றி எபவுட் தஞ்சை. இது மாதிரி பல இதை நம்ம கற்றுக்கணும். ஒரு வருடம். அப்போ தான் இங்கிலீஷில் நமக்கு புரியும்.
இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் வந்து இங்கிலீஷாக உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன். இப்போ வந்து என்ன வந்து அறிவு என்னுடன் வந்தான். இது எப்படி வந்து இப்போ எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தான் இதுக்கு டெஸ்ட்டு. அறிவு என்னுடன் வந்தாங்கிறத எப்படி எழுதணும்? அறிவு கம் வித் என்னுடன்ங்கிறது என்ன? வித் மீ. அறிவு என்னுடன் வந்தான். இதான் டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து நாங்கள் அறிவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் we are speaking. Yes, we are speaking about அறிவு. நாங்கள் அறிவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். நான் தஞ்சாவூருக்கு போவேன். ஐ வில். இந்த வில் எப்படி வந்துங்கிறது டென்சஸ்ல பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஐ வில் கம். இல்ல, ஐ வில் நான் தஞ்சாவூர். ஐ வில் கோ டு தஞ்சாவூர். ஐ வில் கோ டு தஞ்சாவூர். ஏன்னா டூனா தஞ்சாவூருக்கு. ஐ வில் கோ டு தஞ்சாவூர். ஓகேங்களா? நான் அறிவிடம் இருந்து வாங்கினேன். ஐ பாட். BOU. I bought from அறிவு. ஓகேங்களா? ஐ பாட் ஃப்ரம் அறிவு. நான் அறிவிடம் இருந்து வாங்கினேன். ஃப்ரம் அறிவுன்னா நான் அறிவிடம் இருந்து வாங்கினேன். வாங்கினேன்னா எந்தாச்சும் ஒரு பொருளாக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு கோமம் இருக்கு. இது வந்து நீங்களே கமார்க்கில் சொல்லணும். அவனிடம் இருந்து, அவனை பற்றி, அவனுக்காக, அவனுடன், அவனுக்கு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் வந்து கமெண்டில் வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பேசிக் இங்கிலீஷ் கிராமரை பற்றி உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போன்ற ஒரு வீடியோவில் பேசிக் இங்கிலீஷ் கிராமரை பற்றி தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.